வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. இங்கே நம்ம நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஷரி டீமே வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. அந்த சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்துறதுக்கான நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ட்ரெஷரி ஆஃபீஸில் பணிபுரிபவர்கள், ப்ரோக்ராமர்கள் போன்றவர்கள்லாம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களோட விஷயம், அவங்களோட பார்ட் ஆஃப் இது வந்துட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணாத இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா சந்தேகங்களும் இந்த நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கே தெரியும், ராகம் தொலைக்காட்சி வந்துட்டு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்துட்டு நிறைய ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருப்போம். காரணம் என்னன்னா, மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இது இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்கன்னா அரசு அலுவலர்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன் ஆகட்டும் சரி, ஆப் ஆகட்டும் சரி, நிறைய முயற்சிகள் செஞ்சு அது அதாவது எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. ஒரு ஓய்வு பெற்ற பணியாளராகட்டும், அரசு பணியாளர்களாகட்டும் சரி, அதுமாதிரி இப்போ இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய அப்டேஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த அப்டேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் கண்டறிஞ்சு அதெல்லாம் உடனே சரி செஞ்சிடறாங்க. சரி செஞ்சிட்றப்போ ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்துட்டு ஆப்போ இல்லை அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமோ இல்லை வெப்சைட்டில் அவங்க கொடுக்கக்கூடியது எல்லா விஷயங்களும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எல்லாமே அது சரியாகி பக்காவாக வரக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போவே மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ராகம் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ட்ரெஷரி சம்மந்தப்பட்ட அனைவரும் இங்கே வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா முதலாவதாக சங்கர நாராயணன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்கள் நிலையத்துக்கு வந்துள்ளார். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். எப்போவுமே ராகம் தொலைக்காட்சி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணிகிட்டே இருக்கும் சார். காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அவங்க மிஸ் பண்ணியிருந்தால் கூட ஃப்யூச்சரில் அவங்க அந்த யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களை அவங்க பார்த்து பயன்பெற்றுக்கலாம் சார். இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன் ராகம் தொலைக்காட்சியிலேயே. இப்போ எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸோ இல்லை ட்ரெஷரியில் எந்த மாதிரியான அப்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க சார்? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து 2023-24 நிதியாண்டை கடந்து 2024-25 நிதியாண்டுக்குள்ளே இப்போ கடந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தி இருந்தது. எல்லா டிடிஓஸும் நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த நிதியாண்டை வந்து வெற்றிகரமாக நாங்கள் வந்து இந்த களஞ்சியம் அப்ளிகேஷன் மூலமாக திருப்திகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2024-25 நிதியாண்டுக்குள்ளே போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆஸ் வெல் அஸ் பென்ஷனருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அப்ளிகேஷனே தானாகவே ஆட்டோ கால்குலேஷன் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அது தொடர்பாக அதில் சில சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு அரசு ஊழியருக்கு இப்போ ஓய்வதற்கெலாம் இருக்குது. அது சம்மந்தமாக அதில் உள்ள என்ன சந்தேகங்களை எப்படி நிவர்த்தி பண்ணுறோம், அது என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள், அதை பற்றி விளக்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் சார் இது. மேலும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய களஞ்சியம்ங்கிற அந்த அப்டேட்டட் வெர்ஷனில் நிறைய புது ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பழைய இருந்ததை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாரி சில டிடிஓஸ் புதிய ஆப்ஷன்லாம் கேட்டாங்க. அந்த ஆப்ஷனை எல்லாம் போய் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாகவும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்கலாம். அப்புறம் ஓய்வூதிய கருத்துருக்களை வந்து பென்ஷன் ப்ரொப்போசலை ஓபாஸ் மூலியமாக தான் அனுப்பணும். அதை நம்ம ஆல்ரெடி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜனவரிலேருந்து ரிட்டையர்ட் ஆன எல்லாருமே அந்த ஓபாஸ் மூலியமாக தான் பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்பிச்சு அது மூலிமா ஏஜிலேருந்து நமக்கு ஆத்தரைசேஷன் வந்து அவங்க ரிட்டையர்டான அந்த மாதமாகவே இல்லை அதுலேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளவே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானிட்டரி பெனிஃபிட்லாம் கொடுத்துட்றாங்க. ஓகே சார். இது வந்து இந்த ஓபாஸ் திட்டத்தின் மூலமாக தான் அது சாத்தியமானது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய இப்போ புதுசாக ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டிடிஓஸ் அதாவது பணம் பெற்று வழங்கும் அலுவலருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம், நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா அவங்கள ஒவ்வொரு சிஸ்டமுடைய உட்கார வச்சு ஒவ்வொரு இஷ்யூவையும் நாங்கள் எப்படி வருது, ஏன் வருது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்காக நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் ஷெட்யூல் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 30 பேரை அழைத்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஓகே சார். அது இந்த நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு 30 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே சார். காலை மாலை ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஸோ இது கொடுக்குறதுனால என்னாகும், அவங்க வந்து அவங்களுக்குரிய அவங்க ஏற்கனவே ஏதாவது
அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன எரர்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி எரடேட் பண்ணி சீக்கிரமாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை எப்படி சரி பண்ணுறது, பில்லை போடுறது மூலயமா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைனிங்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். ஏன்னு கேட்டால் இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்லா நாலேஜ் இருக்குதுன்னா எல்லோரும் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒருத்தரை இது பண்ணுறப்போ. ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்னா இண்டிவிஜுவலாக அவங்களே ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த நீலகிரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நிறைய ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சார். இதேமாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்படி தான் இருக்குதுங்களா, இல்லை நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்களா சார்? ஏன்னா எல்லா அவேர்னஸ் நிகழ்ச்சியாகட்டும் சரி, ஏதோ ஒரு அப்டேஷன் ஆனாலும் சரி, உடனடியாக வந்து இந்த மாதிரியான ஒரு அப்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா மலை மாவட்டம், ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப இன்டீரியராக இருக்குது. கரெக்ட் சார். அவங்களுக்குலாம் நம்ம போய் ட்ரைனிங் எடுக்க முடியாது. இல்லை அவங்க வந்து இங்கே ட்ரைனிங் எடுக்கிறதுல போக்குவரத்து இடைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இந்த இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம். அப்போ வந்து ராகம் டிவி வந்து எங்களுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். அதாவது அரசு ஊழியருக்கும் சரி, ஓய்வூதியர்களுக்கும் சரி, அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோங்கிறத ராகம் டிவி மூலமாக நாங்கள் அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது வந்து நான் சொல்லலை, கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லியிருக்கிறாங்க, முக்கியமாக பென்ஷனர்ஸ்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த டிவியில் பார்த்து சில எங்களுக்குள்ள சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கிறோம் அப்படின்னு. ஓகே சார் சொன்னது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு அப்டேஷன் இருந்துச்சுன்னா சார் உடனே தொலைபேசி வாயிலாக இப்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா சார்கிட்ட கேட்டுக்கோ, சார் இந்த மாதிரியான அப்டேஷன் இருக்குது என்ன பண்ணலான்னு, உடனே லைவுக்கு வரேன்னு சொல்லி விடுறாரு. அதேமாதிரி சார் சைடு வந்துட்டு அப்டேஷன்ஸோ இல்லை ஏதாவது புது புது சாஃப்ட்வேர்ஸ் அப்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ராகம் தொலைக்காட்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, சார் என்ன சொன்னார், சரி நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட எங்கள் டீம் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட்டாக ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீமு ரொம்ப நாலேஜபிள் டீமாக இருக்குது, அவங்க வந்துட்டு ஒரு சில டவுட்ஸ்லாம் இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க அப்படின்னு. சார் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பார் மைண்டில், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. பட் சார் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறதோட இன்னொருத்தர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன டைமே நம்ம பார்த்துருப்போம், எல்லா ட்ரெஷரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியிலும் வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நேரலை நிகழ்ச்சியாகவும் போயிட்டுருக்கும். சார் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். சார் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தோம். இனி அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கான அந்த பர்டிகுலர் அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சார் ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். நேர்களே, இப்போது அந்த நிகழ்ச்சிகள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சம்மந்தப்பட்டவர்களும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ ட்ரெஷரி ஆஃபீஸர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஹரிணி அவர்களை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி பணியாளர் அவரை வந்துட்டு ராகம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்கும். வணக்கம் ஹரிணி, ரொம்ப மகிழ்ச்சிங்க நிலையத்துக்கு வந்ததுக்காக. ஹரிணி, இப்போது நிறைய டவுட்டு நிறைய டெக்னிக்கல் விஷயம்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு அப்டேஷன் செஞ்சவங்க செய்யாதவங்களுக்கோட வருமான வரி பிடிச்சிருக்கீங்க, அது எதனாலிங்க? சார் இப்போ வந்து பேன் கார்டு அப்டேஷன் அப்படிங்கிறது ஐயப்ப மசத்தில் ஒரு மஸ்டான ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வந்தாச்சு சார். பேன் கார்டு அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஐடி வந்து நமக்கு பிடிச்சிருப்பாங்க. அதாவது பேன் கார்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் சார். அதனால வந்து பண்ணாதவங்களுக்கு பிடிச்சிட்டோம். இனிமேல் வந்து மார்க் ரேட்டை கொடுத்துருக்கோம் சார், அதை நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம் சார். ஓகேங்க. இப்போ பேன் கார்டு வந்துட்டு அப்டேட் பண்ணவங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸஸ் ஐடி பண்ணாதவங்களுக்கு எக்ஸஸ் ஐடி அந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களா? இப்போ பேன் கார்டு அப்டேஷன் பண்ணணும் இல்லையா, இப்போ பண்ணாதவங்க எக்ஸஸ் ஐடி பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த மந்த் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இது கண்டினியூ ஆகாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வந்து பேன் கார்டு அப்டேஷன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஐடி வந்து டிக்ளேர் பண்ணிட்டு வரும். இப்போ பேன் கார்டு அப்டேட் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் எது மூலிமா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க? இப்போ ரெண்டுக்குமே வந்திருக்கு உங்களுக்கு, அவங்களுக்கு எப்படி அதை ஐடியா நோட்டிஃபிகேஷன் மாதிரி எப்படி இருந்திருக்கும்? வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரியும் பேன் கார்டு அப்டேஷன் பற்றி. ஓகேங்க, பேன் கார்டு அப்டேஷன் பற்றி தெரியும். இப்போ அவங்களுக்கு அந்த ஃபோன் மூலிமா சொல்லிடுறீங்க. ஓகேங்க, ஃபோன் மூலிமா அவங்களுக்கு தகவல். அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க சுமாரா? சார் இப்போ எம்ப்ளாயிஸ் பென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் சார். ஓகேங்க, ஓகே. பட் அது வந்துட்டு அது கூடிய விரைவில் சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்க, இன்னைக்கே வந்து மார்க் ரேட்டே கொடுத்துட்டோம் சார். ஓகே, நாளையிலேருந்து சரியாயிடும் சார். சரிங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா யார் ஹெல்ப் பண்ணுவீங்க உங்கள் சைடு? மாவட்ட கருவூலம் தான் சார் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்க, தொலைபேசி மூலியமா கேட்டிருந்தீங்கன்னாலும் பாய்க்கலாம். ஓகேங்க. இப்போ அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ், பேன் கார்டு நம்பர் மட்டும் சொன்னால் போதும்? பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓல்ட் ஏஜ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சேவிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஐபச்சரத்தில் அப்டேட் பண்ணணும் சார். ஓகேங்க, சரி. அந்த அப்டேஷன்
அப்படியே போயிட்டுருக்கோம். கட்டாயமாக அதை நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஓல்டு ரெஜிம் சொல்கிறவங்களே எக்ஸஸ் ஐடி பிடிச்ச மாதிரி இருக்கு. அது ஓல்டு ரெஜிம் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து பிளான்லாம் நிறைய இருக்கும் சார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் இருக்கும், எஜுகேஷன் லோன் இருக்கும், எல்ஐசி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிடணும். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ல பண்ணாதனால அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் கிளைம் இருக்கும் சார். இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் மந்தோட ஐடி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி கண்டினியூ ஆகாது. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட சேவிங்ஸ் டீடைல்ஸ் வந்து நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ல கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடணும் சார். ஓகே, அந்த மாதிரி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. ஓகேங்க. இது நியூவாக வந்த ஒரு அப்ளிகேஷனால, இந்த ஓல்டு நியூங்கிறது வந்து புதுசாக வந்த ஒரு அப்ளிகேஷனால கன்ஃபியூசஸ் கொஞ்சம் இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்ல தான் சரி ஆகிடும் சார். இல்லை, கட்டாயமாக இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா டெக்னிக்கல் சைடும் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்டயும் அந்த டவுட்டெல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டைம் அப்படி சொல்லிடுங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. சார் இப்போ வந்து அது சொல்லிடுங்க. இப்போ வந்து ஓல்டு ரீஜியம் நியூ ரீஜியம் செலக்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயிஸ். இப்போ எம்ப்ளாயிஸ் ஆர் பென்ஷனர்ஸ் இப்போ ஓல்டு ரீஜியம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் பிளான் இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இல்லாமல் சேவிங்ஸ் பிளானே நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் சேவிங்ஸ் பிளான் கண்டிப்பாக நீங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ல அப்டேட் பண்ணணும். பண்ணினா தான் உங்களுக்கான ஐடி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக டிடக்ட் பண்ணி காமிக்கும். நியூ ரீஜியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சேவிங்ஸ் பிளானும் அவங்க எடுத்துக்காது. ஒன்று என்ன எடுத்துக்குன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிற 50,000 மட்டும்தான் எடுத்துக்கும். இதுதான் சார். மற்றபடி எதுவுமே இல்லை டவுட்ஸ் வரக்கூடாது, வராது. ஓகேங்க. இப்போ ஒரு ஆள் இந்த ஓல்டு ரெஜிம் எதில் அங்கே போய் செலக்ட் பண்ணுவாங்க? அது சார் களஞ்சியம் ஆப்பே இருக்குங்க சார், அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்ளிகேஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் ஆப் இருக்கும். அதில் வந்துட்டு ஒருவேளை ரெண்டுமே செலக்ட் பண்ண டிஃபால்ட் என்ன ரெண்டுமே செலக்ட் ஆகாது சார். நீங்க ஓல்டு செலக்ட் பண்ணிட்டு இல்லை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டா இல்லை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நியூ ரீஜியம். ஓகேங்க. ஸோ அந்த நியூ ரீஜியம் அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்க. ஓகேங்க. அது அவங்களோட சேவிங்ஸ் பிளானை பொறுத்து அவங்க நியூவா ஓல்டான எம்ப்ளாயிஸ் ஆர் பென்ஷனர்ஸ் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஓல்டு ரெஜிம் செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணோன்னே என்னென்னலாம் அவங்க இது பண்ணணும்? அவங்களோட சேவிங்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பண்ணுவாங்க சார். அது என்ன அப்டேட் பண்ணுங்களா இல்லை அவங்க? ஆமாங்க சார், அது வந்து கொடுக்கணும். நீங்கள் அப்டேட் பண்ணணும், எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆப்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து தான்? ஓகே, இல்லை அது வந்து ஆஃபீஸ்க்கு வரணுங்கிற நெசசிட்டியில் இல்லை, அவங்க வீட்டிலே பண்ணிக்கலாம் சார். அவங்க இனிஷியேட்டர் ஐடியில் வச்சு அவங்க பண்ணிப்பாங்க. ஓகேங்க. அது பண்ணுற அளவுக்கு ஆப் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்குது, அவங்க பார்த்துக்கலாம். ஓகேங்க. ஸோ இதுதான் உங்களோட இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வந்துட்டு கரெக்டாக அவங்க பார்த்துக்கணும். அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பேன் கார்டு வந்து கட்டாயமாக அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவங்களுக்கு என்ன ஸ்டாப் ஆகும்? ஸ்டாப் ஆகாது. அதாவது ஐடி எக்ஸஸ் கிளைம் ஆயிடும். எக்ஸஸ் கிளைம் ஆகும். ஓகே, ஐடி மட்டும் எக்ஸஸ் கிளைம் ஆயிடும். ஓகேங்க. இப்போ ஐடி எக்ஸஸ் கிளைம் ஆகுதுங்கறனால நம்ம என்ன தப்பு பண்ணோம்? பேன் கார்டு அப்டேட் பண்ணாம இருப்போம். அப்படிங்கற பேன் கார்டு நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கான ஐடி கரெக்ட்டா டிகட் பண்ணி அது வந்துரும். ஓகே, அது கரெக்ட்டா பாத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஓல்ட் ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம் வந்து கரெக்ட்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ ஓல்ட் ரெஜிம் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஓல்ட் ரெஜிமா இருந்தா கண்டிப்பா உங்க சேவிங்ஸ் பிளான் இருக்கும் சார். அதனால ஓல்டே செலக்ட் பண்றாங்க. அப்போ ஓல்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கான சேவிங்ஸ் பிளான் நீங்க கொடுத்துடணும் அந்த இடத்துல. ஓகே, நியூ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த எந்த தேவையும் அங்க இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அந்த 50,000 மட்டும் தான் டிடக்ட் ஆகும் சார். வேற எந்த டிடக்ஷனும் இருக்காது. சரி, ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு மாவட்ட கருவூல அலுவலர் வந்து ஆஃபீஸரே ரொம்ப உங்களுக்கு பொறுமையாக ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு இந்த டவுட்டெல்லாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஆப்பில் போகிறீங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் 2 விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பேன் கார்டு வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும், இல்லைனா எக்ஸஸ் ஐடி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது விஷயம் என்னென்னு சொல்கிறாங்க, அந்த களஞ்சியம் ஆப்பில் போயிட்டு ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமான்னு பார்க்கணும். ஒருவேளை ஓல்டு ரெஜிம் செலக்ட் பண்ணாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டா போதும். சொல்லுங்க மேடம். எல்லாருமே நினைக்கிறாங்க ஓல்டு செலக்ட் பண்ணிட்டா ஃபுல்லாவே ஓல்டேவா இருக்குமா, நியூ செலக்ட் பண்ணிட்டா ஃபுல்லாவே நியூவா இருக்குமா. இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் தான் இப்படி. இன்னொரு அடுத்த ஃபினான்ஷியல் வரும்போது அது நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் ஓல்டு சூஸ் பண்ணிட்டேன் நியூ மாத்தவே முடியாது அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபினான்ஷியல் மட்டும் நீங்க ஓல்டா வச்சுக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் மாறிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நமக்கு அந்த இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வருது, அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஓகே, 24-25 ஃபினான்ஷியல் இயர்ல அதுவும் ஒன்னு கேக்குறாங்க. ஓகே, இது வந்து கண்டினியூ ஆகுமா, என்னோட சர்வீஸ் இயர் வரையும் இதேதானா அப்படினா அப்படி கிடையாது. இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் தான் இப்படி. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வரும்போது நீங்க மாத்திக்கலாம். ஓகே, இல்ல ஆமா, எல்லாத்துக்கும் அது ஒரு டென்ஷன் இருக்கும். ஏதாவது தவறுதலா பண்ணிட்டா என்ன லைஃப் லாங் அதே மாதிரி இதாயிடும். பட் அடுத்த ஃபைனான்ஷியல்ல மாத்திருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிடுவீங்க தானே? ஓகே, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நேர்லேயே மேடம் சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் டவுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ராகம் தொலைக்காட்சியோட நோக்கமே என்ன அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணிட்டாலே போதும், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. இனி நமக்கு நிறைய விஷயங்கள், அதான் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டவுட்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க, வந்துட்டு அந்த டவுட்ஸ்லாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. ஹரிணி அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக, ராகம் நேயர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இன்னும் நல்லா இருக்கும்னு. இதோட ஐடியா யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் தான். அவர் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிட்டு இப்படி நீங்கள் இன்டர்வியூ பண்ணிக்கலாங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சி அவங்க கூட இருக்குது. ஏன்னா சம்மந்தப்பட்டவர்கள் அந்த துறையில் இருக்கப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபா அவர்கள் வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸ் பணியாளர் அவர்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கும். வணக்கம் மேடம். ரொம்ப மகிழ்ச்சிங்க மேடம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. மேடம் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எல்லாமே அப்டேட்டடோடு தான் இருப்பீங்க. கட்டாயமாக இருந்து தான் ஆகணும். என்ன சார் வந்துட்டு அப்டேட் பண்ணல விட மாட்டார். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பீங்க. மேலும் இந்த ஓல்டு ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிமை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓல்டு ரெஜிம் அப்படின்றப்போ 5.5 lakhsக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு வருமான வரி பிடிக்கக்கூடாதுன்றது ஆனால் பிடிச்சிருக்கீங்க. அதுமாதிரி நியூ ரெஜிமில் பார்க்குறப்போ 7.5 lakhsக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கக்கூடாதுன்னு பிடிச்சிருக்கீங்க. இது எதனாலங்க மேடம்? சார் இப்போ வந்துட்டு சார் ஐடி வந்து ஆட்டோ கால்குலேஷன் ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ்ல வந்து ஆமாம் சார் போன நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு. இருக்குங்க சார். அதனால அதுவே வந்து கால்குலேட் பண்ணி வந்ததுனால அந்த மாதிரி வந்துருச்சுங்க சார். இப்போ வந்து அதை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். இப்போ ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிமில் ஓல்டில் வந்து 5.5 லட்சத்துக்கு கம்மியான இன்கம் இருக்கவங்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடாது. ஆனால் இப்போ வந்து ஆட்டோ கால்குலேஷன் இருந்ததுனால பிடிச்சிருச்சு அதுவே. அதே மாதிரி நியூ ரெஜிமில் 7.5 லட்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதை வந்துட்டு இந்த மந்த்லேருந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். இனிமேல் அந்த மாதிரி இருக்காதுங்க சார். ஓகே. இப்போ சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா, எப்படி சரி பண்ணீங்க? அது அந்த வழிமுறைகள் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சார் வந்து ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ்ல சார் நம்ம அந்த ஆட்டோ கால்குலேஷன்லேயே வந்து மார்க் பர் ரீட்டை கொடுத்துருக்கோம் சார். அது வந்து இப்போ இன்புட் வந்து 5.5 லட்சம் அதுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்ததுனால அது இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால மேனுவலாக அது பண்ணீங்களா இல்லை அது? ஆமாம் சார், நாங்கள் பண்ணிட்டு மார்க் பர் ரீட்டை கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்க. ஸோ அது மூலிமா அது சரியாயிடுச்சு. ஓகேங்க. சரி, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணியாளர்களுக்கு விளக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு இது சட்டப்பிரிவு 80U. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் இப்போ அரசு ஊழியர்கள் இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரி பிடித்தம்ல இருந்து கொஞ்சம் விலக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இது ஒரு 50% 80% இருக்குங்க சார். இது வந்து அவங்க வந்து ஐடி கால்குலேஷன்ல வந்து அவங்க இன்புட் கொடுத்துட்டாங்கன்னா அது நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஐடி பிடிக்கும் போது அதுல இருந்து அவங்களுக்கு 50 80 கம்மி பண்ணி பிடிச்சிரும் சார். ஓகேங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து இதுல வந்து இருக்குங்க சார். இப்போ இதுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க சார். எனக்கு அவங்க மாற்றுத்திறனாளினால அதுக்காக அவங்க வந்து கொடுக்கணும் சார். நீ அது களஞ்சியம் ஆப் மூலியமாவா இல்லை நம்ம நேரடியாக ட்ரெஷரி ஆஃபீஸ்க்கு தான்? ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ்லேயே பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க. அவங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியை கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. இது ஏதாவது டைமிங் ஏதாவது வச்சிருக்கீங்களா, இந்த டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம்? ஓகேங்க. இந்த ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை சார், அந்த மாதிரி இல்லை சார். இப்போ நம்ம பேரோல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் சார். அது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஈஸியாக இருக்கும் அது பண்ணிட்டு. ஓகே. இன்னொரு டைம் கூட நீங்கள் சொல்லிடலாம் அந்த பாயிண்ட்ஸ். இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரி பிடித்தம் பண்ணுறது ஒவ்வொரு மந்த்தும் நம்ம பேரோல் ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி அது பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. அதே மாதிரி அந்த 5.5 லட்சம் பிடிச்சது அதுக்கும் இப்போ வந்து 5.5 லட்சம் பிடிச்சிட்டாங்க, லாஸ்ட் மந்த் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணி சொல்லிடலாம். இல்லை நம்மளே ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ்லேயும் பேரோல் ரன்னுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம், சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த மந்த்துக்கான பேரோல் ரன் ஆனதுக்கப்புறம் வரும்போது அது சரி செய்யப்பட்டு வந்துடும். ஓகேங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சிங்க. கட்டாயமாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கோம். இனி அந்த டெக்னிக்கல் சைடு நம்ம கூப்பிட்டு அவங்ககிட்டயும் கேட்டுக்கலாம் அந்த டவுட்டெல்லாம். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே இதுதான். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். காரணம் என்னென்னா ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸில் இருக்க சார் வந்து என்ன சொன்னார், ட்ரெஷரி ஆஃபீஸர் என்ன சொன்னார், சரி இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அவங்கவுங்கலாம் வந்துட்டு எல்லா எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க ஃபீல்டில் அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பர்டிகுலராக அந்த டாப்பிக்கை பற்றி கேட்டுக்கலான்னு. இப்போ மேடம் இங்கே இருக்காங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ மாற்றுத்திறனாளிகள் வராங்க, வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேடம் பார்க்குறப்போ நீங்கள் டிவியில் சொன்னீங்கல்ல, நீங்கள் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கன்னா டெஃபினட்டாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அதாவது இங்கே ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரிலாம் பார்த்து கிடையாது. நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறப்போ இந்த மாதிரி ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு விதமாக. அடுத்தது வந்து இந்த டெக்னிக்கல் சைடு கேட்டுக்கலாம். ஏன் டெக்னிக்கல் சைடு நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த அப்டேஷன் நமக்கு தேவைப்படுது. அந்த அப்டேஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு மேடம் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ கேல்குலேஷன் ஆகிருக்கு இந்த இன்கம் டேக்ஸு, அதுலேருந்து எப்படி அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்க, இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்களாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு பணம் புழங்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டா கூட நிறைய டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டெக்னிக்கலாக எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக எப்படியெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இந்த ட்ரெஷரி சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் வந்துட்டு ஒவ்வொருத்தர தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த டெக்னிக்கல் சைடு நமக்கு தேவைப்படுது, எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு சார்கிட்ட கேட்டிருந்தேன். கட்டாயமாக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியான நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கலாம். இதுக்கு முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கரெக்டாக இப்படி ஒரு கோஆர்டினேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் தான் திரு சங்கர நாராயணன் அவர்கள். அவர் வந்துட்டு இப்படியெல்லாம் கோஆர்டினேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே சமயத்தில் அது கொடுத்துருந்தோம். சார் என்னன்னாரு இப்படி பண்ண வேண்டாம், தனித்தனியாக பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தனித்தனியாக கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். காரணம் என்னென்னா இந்த இது சேலரி வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு, அவங்களுக்கு ரொம்ப பென்ஷனர்ஸ், இந்த 2 பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கும். நிறைய சந்தேகங்களாக இருக்கும். அந்த சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெளிவுபடுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரு சுகுமாரன் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அவர்கள் வந்துள்ளார். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சார். டெக்னிக்கல் சைட் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. அது எப்படி இருக்குங்க சார்? இப்போது நிறைய அப்டேஷன்ஸ் இருக்குது. அது ட்ரைனிங் தேவைப்படுதுங்களா ஒவ்வொரு அப்டேஷனுக்கோ, இல்லை ஒரு இது இருந்துச்சா போதுமா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாங்களா? இப்போ புதுசாக நம்மளுக்கு நிறைய இது வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே சார். வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் அனுப்புவோம், சில பேர் டவுட் கேட்கும்போது சொல்கிறோம். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியா சோர்ஸ் மூலம் நம்மளுக்கு அவங்க சொல்லணும்னா தான் அவங்க ஒரு டைம் அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்ற ஒரு விஷயமே தெரியும். ஓகே சார். இப்பயும் சில பேருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கோம், என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கு ஒன்றும். இப்போமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களாம் சொன்னாங்க ஐடிலாம் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷன் ஆகுதுன்றாங்க. இப்பயும் இன்னும் பேர் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தாசி வந்துடுச்சு அமௌண்ட்டு, அது கரெக்டான அவேர்னஸ் வந்து இன்னும் ரீச் ஆகலாம் அவங்கக்கிட்ட. ஆமாம் சார். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இப்போ உதாரணமாக சொல்கிறோம்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் உள்ள ஒரு 50 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும். மிச்சம் ஒரு 40 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ரீச் ஆகிறது. அப்போ இந்த மாதிரி இது வந்து ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா இந்த வெளியே ஃபீல்டு ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லணும் போலீஸ், ஃபயர், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை விட்டு வெளியே தான் ஜாஸ்தி அவங்க டியூட்டி பார்ப்பாங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் அந்த மாதிரி அவங்களுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு தனியாக கொடுக்க முடியாது. ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுடைய டேட்டாபேஸில் வந்து கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். சார், இப்போது மேனுவல் டேட்டா ப்ராசஸிங் அதுமாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா ப்ராசஸிங்கு, இப்போ அந்த மேனுவல் ப்ராசஸிங்கில் ஓனாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்ப்யூட்டரிங் டேட்டா ப்ரைஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து அப்டேஷன் தேவைப்படுது. இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்டேஷன் தேவைப்படுது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி பென்ஷன் வாங்குறவராகட்டும் சரி, இல்லை கரண்ட் எம்ப்ளாயி ஆகட்டும் சரி, ப்ரெசன்ட் எம்ப்ளாயி ஆகட்டும் சரி, அவங்க வந்துட்டு அந்த இது வந்துட்டு எப்படி அவங்க அப்டேட் ஆகிறாங்க? இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியாச்சு, அவங்க எப்படி அப்டேட் ஆகிக்கிறாங்க? எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்தோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டேஜில் ஆள் இருப்பாங்க. ஓகே சார். இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவல்ன்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது இப்போ இனிஷியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் இருப்பார். அவர் சிஸ்டத்தில் பண்ண ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பர்ன்ட்டு அதை வந்து அவர் பண்ணது கரெக்டு தானா இல்லை எதாவது கரெக்ஷன் இருக்குமான்றது அவர் பார்ப்பார். அடுத்து அப்ரூவர்ன்றது பார்த்தீங்கன்னா டிராயிங் ஆஃபீஸர். ஓகே சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணதை வந்து எல்லாமே கரெக்டு தானான்றதை உறுதி செஞ்சு அதை வந்து அப்ரூவ் பண்ணுவார். அவர் ஒன்ஸ் அதை பண்ணிட்டாருன்னா சிஸ்டத்தில் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆகும். ஓகே சார். சேஞ்சஸ் பண்ண முடியாது. நம்ம மேனுவலாக பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் லெட்டர் அடிச்சிருவோம், கரெக்ஷன் இருக்குது இன்னொரு லெட்டர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆனால் சிஸ்டத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே சார். அதனால் அவங்கள வந்து அதை எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னலாம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம், அதில் உங்களுக்கான அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, இது மூலிமா உங்களுக்கு அந்த டைம் சேவிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுதான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ன்ற மாதிரி அந்த கான்செப்டில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். அது சார் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஒரு 30 ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் மட்டும் அந்த இனிஷியேட்டிவ் வெரிஃபை அப்புறம் அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சிஸ்டத்துலேயே அவங்களுக்கு புது அப்டேஷனில் எப்படி நீங்கள் அதை வந்து பழகலாம் அப்படின்ற மாதிரி சிஸ்டத்துலேயே அவங்க வந்து போட்டு பழகினா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி இது ஒரு பிளான் பண்ணிச்சிருக்கோம். ஓகே சார். எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்காங்கனாலே ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, இல்லை ஒரு அமௌண்ட் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய ஒரு பிளேஸு, அப்படி இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு அவங்க அப்டேஷன் எடுத்துக்கிறப்போ எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு இருக்குங்க சார்? யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ஃபியரோடு தான் இருப்பாங்க, ஏதாவது மிஸ்டேக் ஆயிருமா அப்படின்னு. எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்லியாக அவங்கள கூப்பிட்டு போவீங்க இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும்? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் இப்போ நாளைக்கு அரேஞ்ச் பண்ணல 30 பேர்கிட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். அந்த 30 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட அதுக்கான ஒரு மாஸ்டர் ட்ரைனர்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போது நம்ம களஞ்சியம் ஆப்புக்கு களஞ்சியம் மாஸ்டர் ட்ரைனர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 16 பேர் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க
இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அந்த 2 பேர் இந்த 16 பேரை வந்து என்னென்ன புது அப்டேட் வந்திருக்குன்றது ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே சார். இந்த 16 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற மாவட்டம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த அடுத்த ஸ்டேஜ் லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஓகே சார். இப்போ ட்ரைனிங் அப்படின்றப்ப நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க ட்ரைனிங்கு. ஆனால் வரவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க பெஸ்ட்டாக அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க போலேன்னு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் வருவாங்களா, இல்லை இந்த ட்ரைனிங்னால ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பாக ட்ரைனிங் வரவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஓகே, நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்காங்க. இப்போ நம்ம ஏன்னா இப்போ டோட்டலாக நம்ம கம்ப்யூட்டர் லைன் போனதுனால ஆன்லைன்றதுனால ஒரு டைமும் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சஸ் நம்மளுக்கு வரும். அந்த சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் அந்த அப்டேஷனையும் கொண்டு வரும். ஓகே சார். நம்ம மேனுவலாக பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஒன்றா கொண்டு வரும். ஒரு அப்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி. ஓகே சார். ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கூப்பிட்றோம். அந்த என்ன சொல்கிறது ஆஃபீஸர் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிற எம்ப்ளாயிஸை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வரணுன்ற மாதிரியே தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி கூப்பிட்றோம். ஓகே ஓகே சார். ஏன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, அவங்க அந்த ஆஃபீஸில் இருக்கிற மற்றவங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நாங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எம்ப்ளாயிஸ் கிட்ட இருக்காங்க. நம்ம 10,000 பேரையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியா போய் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. இந்த 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்கு 3 பேர் கணக்கில் வச்சு கூப்பிட்றோம். பெரிய ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர்ன்ற கணக்கில் கூப்பிட்றோம். அந்த இதில் அவங்கள ட்ரெயின் அப் பண்ணோம்னா அவங்க ஆஃபீஸ் மூலிமா ஒருத்தரை வந்து டவுட் கேட்டாருன்னா அவங்களே அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்து வச்சிருவாரு. ஓகே சார். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஓகே. இல்லை இந்த ட்ரைனிங் அவசியம் தான் நினைக்கிறீங்களா? ஏன்னா சாஃப்ட்வேர் எல்லாம் அப்டேட் பண்ணுறப்போ சிம்பிளிஃபை ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி சிம்பிளிஃபை ஆகிறப்போ ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்காதுல்ல அந்த ட்ரைனிங். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாமே இது பண்ணுறோம் சார். இதில் நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜிபே ஆமாம் அதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஒரு டைம் அப்டேட் வரும். அப்டேட் வந்ததும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு மெசேஜோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் அப்டேட் கூட ஒரு வீடியோ மெசேஜ் மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ மெசேஜ் வரும்போது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி மீடியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சார். இப்போ அந்த சாஃப்ட்வேர் பற்றி அந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லிட்டு இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலான்னு தான் இருந்தாங்க சார். இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் ஆயிருக்குங்க சார். இந்த 5.5 lakhs ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் பார்த்தீங்கன்னா 7.5 lakhsன்னு. இது எதனால அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு, அது எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணீங்க சார்? இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா சில பேர் எங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. கரெக்டாக வராதவங்களோட டேட்டாஸை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் என்னன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேன் நம்பரை அவங்க அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ண ஐடி இதுலேருந்து அவங்க சொன்ன ரூல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் ஒருத்தர் கொடுக்கலன்னா 20% ஐடி வந்து பிடிக்கணும். ஓகே சார். அவங்களுக்கு என்ன இது வருதோ அதை வந்து அப்படியே 20% இன்கம்ல 20% ஐடி பிடிக்கணும். அதாவது அவங்களுக்கு அப்டேட் பண்ணாதவங்களுக்கு. ஓகே சார். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து வராது. அவங்களுக்கு அந்த 2.5 லட்சம் வரைக்கும் ஐடி கிடையாது. மிச்சம் இருக்கிற அந்த 3 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிபேட் டிடெக்ஷன் சொல்லி கொடுத்ததுனால அது அவங்களுக்கு வந்து வராது. சிஸ்டத்தில் நாங்கள் இந்த இதை வந்து எனேபிள் பண்ணதுனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேன் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த ஐடி ஆட் ஆகிடுச்சு. ஓகே சார். அந்த இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க எம்ப்ளாயிஸு? அவங்க அந்த ஸ்லாபுக்குள்ளே இருக்கிற அதாவது எக்ஸப்ஷன் ஸ்லாப்னு சொல்லுவாங்க சார். 2, 3 அந்த மாதிரி ஒரு ஓல்டுக்கும் நியூக்கும் கொஞ்சம் வேரியேஷன். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வராது. அவங்க இன்க்ரிமெண்ட் வாங்கி நிறைய சர்வீஸ். இப்போ அந்த கீழே இருக்கவங்களுக்கு இல்லை பேன் கார்டு அப்டேட் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஆமாம் சார். ஓகே சார். பேன் கார்டு அப்டேட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கால்குலேட் ஆகலை. இப்போ இந்த என்ன ப்ராப்ளம் செக் பண்ணதில் இந்த இது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஓகே சார். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து திருப்பி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி எக்ஸப்ஷன் வந்து இந்த மாதம் வந்து கொடுத்துருப்போம். அந்த பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம்னு சொல்லி அது போட்டது இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அதோட அப்டேஷன்ஸ்லாம் முடிஞ்சிடும். ஓகே சார். முடிஞ்சதும் அவங்களுக்கு ஐடி வந்து வராது. ஆனால் இவங்க நெக்ஸ்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்தோட 1 to 15 தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி அப்டேஷன்ஸை வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறாங்க. ஐடி அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸை உதாரணமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹவுசிங் லோன் ஒருத்தர் அப்ளை பண்ணியிருப்பாரு. பேங்க்ல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாரு. ஆனால் சேங்ஷன் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும் அவங்களுக்கு. இப்போ உடனே எப்படி நமக்கு பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. அந்த 2-3 மாதம் கழிச்சு அப்டேட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த 1 to 15 தேதிக்குள்ள எனக்கு ஹவுசிங் லோனில் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பிடிக்கிறாங்கிறத அவர் அப்டேட் பண்ணாருன்னா அவரோட ஐடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போக மிச்ச அமௌண்ட்டை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணும். ஓகே சார். அடுத்த மாதத்துல இருந்து. ஆனால் அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும்
அதுக்கு அவருக்கு டோட்டல் ஐடி என்ன இருந்துச்சோ அதை தான் வந்து சிஸ்டம் கேல்குலேட். ஓகே சார். இப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த 5.5 lakhsக்கு ஓல்டு ரெஜிமில் இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு கேல்குலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது வந்துட்டு ரிவர்ஸ் எப்படி அது இந்த மாதத்துக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷனாக கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம் சார், 0 பண்ணிட்டோம். அந்த இதை மட்டும் இப்போ எக்ஸெப்ஷன் எடுத்துட்டோம். அதனால இப்போ அவங்களுக்குலாம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நாளைக்கு பார்த்தாங்கன்னா ஐடி வந்து இருக்காது அவங்களுக்கு. ஓகே ஓகே சார். இதே இப்போ இதே அவங்க பேன் நம்பர் இன்னும் அப்டேட் பண்ணாமலே இருந்தாங்கன்னா அடுத்து மே மாதத்துக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி அமௌண்ட் வந்து பிடிச்சிடும். இல்லை ஒருவேளை 20% 40% அந்த மாதிரி பிடிக்காதுல்ல? 20 ஸ்டாண்டர்டாக 20 தான் சார். ஒருவேளை அந்த மே மாதத்துக்கு அவங்க பிடிக்காம விட்டாலும் அடுத்த மாதத்துக்கு அதை ஆட் ஆகிட்டே வந்துட்டு இல்லை ஒருவேளை அந்த மாதத்தை அப்டேட் பண்ணுவீங்களா? ஃபைனான்சியல் இயருக்கு 20%. அதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் இன்னும் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி பிடிக்கும். ஓகே சார். ஆனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை சார் ஆக்சுவலாக பேன் கார்டு வந்துட்டு அவங்க ஐடியிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க எங்களை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே சார். அதனால இது வந்து வேற வழி இல்லாத காரணத்தினால நீங்கள் அது கூட இன்னொரு டைம் சொல்லிடலாங்க சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஓல்டில் 5,50,000 வரைக்குமே எக்ஸெப்ஷன் இருக்குது. ஆனால் ஐடி வந்து கேல்குலேட் ஆகிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நியூவில் 7.5 வரைக்கும் இருக்குது, ஆனால் எங்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது, ஆனால் ஐடி கேல்குலேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அதில் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் ப்ராப்பராக அப்டேட் பண்ணாததுனால சிஸ்டம் வந்து ஆட்டோமேஷன் நாங்கள் பண்ணதுனால அது பிடிச்சது சார். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து வந்து இதை தொடராமல் வந்து பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 15 இப்போ அப்டேட் பண்ணால் நம்மளுக்கு அப்டேஷன் வந்து ஒர்க் ஆகாது. 1 to 15 தேதிக்குள்ளே அந்த பேன் நம்பர் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதத்துலேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி ஸ்லாபுக்குள்ள அந்த 20%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஓகே சார். இப்போ அந்த 1 to 15 மே மாதம் நீங்கள் சொல்கிறீங்க? எல்லா மாதமே 1 to 15 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐடியை வந்து அப்டேட் பண்ணுற தேதியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். மிச்சம் 16 to 30 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரியை ப்ராசஸ் பண்ணுற டேட்டா வச்சு அப்படி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க சார். இப்போ அப்டேட் அப்படின்னு சொல்கிறது அது என்னங்க சார் ஆக்சுவலாக? இப்போ லிங்க் பண்ணுறதா இல்லை அது எப்படி அப்டேட் பேன் கார்டு வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ணுவாங்க? இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐடி இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி உங்கள் ஆஃபீஸில் இருந்து அந்த எஸ்எபிஎஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம் உங்களுக்கு ஐடி இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி. அப்போ ரீசன் வந்து நாங்கள் இப்போ அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், யாருக்கெல்லாம் இந்த வந்ததுன்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு வந்து கூப்பிடுவாங்க, உங்கள் பேன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பேன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதம் வந்து அடுத்த இதுலேருந்து அந்த ஐடி வந்து வராது. இப்போ இதில் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஐடி கட்டிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதமோ அவருக்கு ஒரு ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகி வந்திருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே சார். அதை வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த இதில் அப்டேட் பண்ணாங்கன்னா அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூன் மாதத்துலேருந்து ஐடியோட இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வரும். ஓகே சார். ஸோ இது சேவிங்ஸ் சிடியில் பொறுத்த வரைக்கும் மாதம் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். மாதம் அந்த 1 to 15 அவங்க சேவிங்ஸ் சிடிஸில் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. டிசம்பர் ஒரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சேவிங்ஸை கொடுத்துருக்காங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அந்தந்த ஆஃபீஸில் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே. இப்போ எல்ஐசி எனக்கு 4 எல்ஐசி இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, டியூஷன் ஃபீஸ் இருக்குதுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து டிசம்பர் மாதம் கொடுக்கணும். அடுத்து ஃபெப்ரவரிலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஆஃபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகே சார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். இப்போது டெக்னிக்கலாக ஏதாவது இஷ்யூ வருங்களா இந்த பேன் கார்டு அப்டேட் பண்ணுறதுனால? ஒருவேளை அந்த எஸ்ஆரில் இருக்கக்கூடிய நேமும் அந்த பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் மேட்ச் ஆகணுமா, இல்லை ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது? அந்த இஷ்யூஸ்லாம் இதில் வராது. வெறும் பேன் கார்டு கொடுத்தாலே அப்டேட் ஆயிரும். பண்ணல அதெல்லாம் அவங்க நம்பர் கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். என்ன நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்மேட்டை செக் பண்ணி தப்பான நம்பர்னு சொல்லி அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஆனால் கரெக்டான நம்பர் கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கும். ஓகே. ஓ, அது ரெண்டு லிங்க் ஆகலை இப்போ? ஓகே. லிங்க் ஆனது இந்த பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. லிங்க் பண்ணுறதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். அது எப்படி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்துடும். சரிங்க சார். 1 இயர்க்குள்ளே. சார் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் தான் சார். பட் அவங்க எப்படி அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எல்லாம்? இப்போ பேன் கார்டு வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இனி லிங்க் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க இன்கம் டேக்ஸ் கூட. இப்போ அதில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணுங்களா இந்த பேன் கார்டில்? அந்த டைமிங்குள்ளே அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார், இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் பண்ணலை. இப்போ அப்படியே லிங்க் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரை வச்சு மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே சார். ஏன்னா ஐடியில் கண்டிப்பாக அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் ஸ்பெல்லிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எஸ்ஆர் புக்கில் என்ன பேர் இருக்கோ அதுதான் இருக்கும். ஓகே. இல்லை அதுவும் இந்த பேன் கார்டில் நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது அப்பாவோட பேரே ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் எஸ்ஆரில் அப்படி இருக்காது. அப்போ பேர் வந்து மேட்ச் பண்ண மாட்டாங்களா? முடியாது. ஓகே சார். அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த லெவலுக்கு இன்னும் கொண்டு போகலை. அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஐடியோட அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் ஏதாவது ஒன்று இது பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஷனில் இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறமா தான் அதை ஆன்லைனில் கொண்டு போகும். ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா சார், ஏன்னா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சஃபர் ஆன காரணம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு மேட்ச் ஆகல, பேர் மிஸ் மேட்ச் ஆகிருக்குது. அந்த மாதிரி அதை ஃபியூச்சரில் வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. வரும் சார். வரும்போது கண்டிப்பாக அதுக்கான ரெமெடி எடுத்துருவோம். ஓகே சார். அதுக்கான ரெமெடி அடுத்து என்ன பண்ணலான்றது ஐடியோட டிஸ்கஷனில் இருக்குது. முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதுக்கான ஒரு ரெமெடி சொல்யூஷன் பார்த்துட்டு தான் கொண்டு வருவோம். அது வரைக்கும் லிங்க் பண்ண மாட்டோம் சார். நீங்கள் பார்த்த வரைக்குமே எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக ப்ராசஸ் பண்ணாமல் இருக்க மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் நிறைய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்னா இன்னும் இப்போ உதாரணமாக சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் கேள்வி தான் ஜாஸ்தி கேட்பாங்க. டீச்சர்ஸ்ன்றதுனால நல்லா பார்த்தீங்கன்னா கேள்வி இன்னும் நல்லா கேட்பாங்க அவங்க. ஓகே சார். அதனால அவங்க சைட்லேருந்து நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ண ஆட்கள். ஓகே சார். நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் யாருமே இங்கே நம்ம நீலகிரி பொறுத்த வரைக்கும் இல்லை. எல்லாருமே கரெக்டான அப்டேஷன். ஓகே சார். ஓகே சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எம்ப்ளாயீஸ்க்கு? இப்போ மெயினாக இந்த இதில் வந்து அப்டேட் பண்ணுங்க சார். அடுத்து இப்போ மற்ற டிராயிங் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு ரிக்வஸ்ட்டு சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் இதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் வந்ததுல நிறைய பேமெண்ட் பண்ணதெல்லாம் சிலதெல்லாம் பேமெண்ட் ஆகாமல் ரிட்டர்ன் ஆகிருக்கு சார். அந்த ரிட்டர்ன் ஈஸியஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து இது கொடுத்துருக்காரு, லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கான சம்மந்தமாக எஸ்ஓபியும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ட்ரைனிங்கும் லாஸ்ட் மந்த் எல்லா சப்ளைஸுக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். அதுலேயும் சொல்லியிருந்தோம். அதில் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரெஸரியை வந்து கேட்கலாம் சார். அதுக்கான விளக்கம் கொடுப்போம். இதில் மேஜராக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கிற ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள்எஸ் ஓஏபி பென்ஷனும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி ஹெல்த் பிஹெச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க அந்த கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த தாய்மார்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஸ்கீம்ஸ்க்கான கொடுப்பாங்க. 4000 2000 ஒரு மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வந்து இண்டிவிஜுவலுக்கு போக முடியாமல் அப்படியே தேங்கி நிற்குது கொஞ்சம். அதெல்லாம் கரெக்டாக இண்டிவிஜுவல் வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கொடுத்துடலாம் சார். சப்போஸ் கொடுக்க முடியாதது ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவர்மெண்ட் எட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பில்லாக ப்ராசஸ் பண்ணிடணும் சார். அதை இந்த மாதத்துக்குள்ளே வந்து பண்ண சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க சார் கவர்மெண்ட்லேருந்து. இது ஒரு முக்கியமான சார். இப்போ அடுத்து இன்னொரு அப்டேஷனோட அடுத்த ஸ்டேஜாக இப்போ கலைஞ்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி வந்து டிஜிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் சிஸ்டம் வந்து இப்போ புதுசாக இப்போ இன்னிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஆடிட்டிங் சிஸ்டம். ஓகே ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது இப்போ புதுசாக அது வந்து இப்போ ஏஜி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக மாதம் என்ன பண்ணுவோம் சார். இந்த மாதம் இப்போ உதாரணமாக நம்மளுக்கு இப்போ மார்ச் மாதம் வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு பேமெண்ட்டு பென்ஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பேப்பர்ஸாக தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸரிக்குள்ளே வரும். அதை ஃபிசிக்கலாக எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே நம்புது பாஸ் பண்ணி இண்டிவிஜுவலுக்கு பெனிஃபிஷியருக்கு பேமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டிலே வந்து கொஞ்சம் இருந்து. ஓகே சார். ஏன்னா அவங்க ஆஃபீஸில் அவங்க எடுக்கணும், டிராயிங்கர்ஸ் அவர் இப்போ அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ட்ரெஸரிக்கு வரும். ட்ரெஸரியில் திருப்பி இது 3 லெவல் பண்ணுறதுக்கு இதுவே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ப்ராசஸ் ஆகிடும். அவங்க சைட்லேருந்து ஒரு 2 நாள் ஆகும், இங்கே நம்மளுக்கு ஒரு 2 நாள், அப்புறம் பேமெண்ட்டுக்கு ஒரு 1 நாள். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் பெனிஃபிஷரிக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு இது 1 வாரம் கிட்ட டைம் இதுக்கே இழுத்துரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இந்த மந்த் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 தேதிக்குள்ளே நாங்கள் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் சார். எல்லா அக்கௌண்ட்ஸும் ரெடி பண்ணி அதை வந்த பில்ஸ் அதெல்லாம் வவுச்சர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ஏஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே அமைச்சிருவோம். அவங்க வந்து அங்கே அதை வாங்கி வச்சுட்டு அவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வாங்கி வைக்காது, அவங்க அதை செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது டிஜிட்டலாக எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஏஜியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸோட வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நம்ம இன்னைக்கு ஒரு பில்லை நம்ம பாஸ் பண்ணி இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே முடிச்சு பேமெண்ட் ஆன உடனே அடுத்த நிமிஷமே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதம் ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பேருக்கு சம்பளம் போட்டிருந்தோம்னா சம்பளம் போட்டு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா உடனே இப்போ மாதம் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் ஏஜி அவங்க கைக்கே போகும். அதுக்கப்புறம் தான் அவங்க அதில் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க.
இப்போ அந்த ப்ராசஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேமெண்ட் ஆன உடனே அன்றைக்கே போயிட்டு சேர்ந்துடும். அவங்க இன்னைக்கில் மறுநாளைக்குள்ளேயே வந்து கரெக்டாக தப்பான்றதை உடனே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு இப்போ இது இருக்குது. இதில் முக்கியமாக நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருந்ததில் ஒரு 1 வீக் டைம் எடுக்குது சார். இப்போ டிஜிட்டலாக டோட்டலாக நம்மளுக்கு இப்போ வந்து டிஜிட்டலாக டோட்டலாக உள்ளே போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இன்னைக்கு ஒரு நாள் கொடுக்குறாருன்னா அது அன்றைக்கே நம்மளுக்கு இங்கே சிஸ்டத்தில் வந்துடும். மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ட்ரெஸ்ஸில் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம், அன்றைக்கே பேமெண்ட் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் இருந்த வேலை 3 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே சார். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வேகமாக அமௌண்ட் வந்து கையில் போய் சேரும். ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம் சார். நேரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இதில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தராக பேசியிருப்பாங்க. திரு சுகுமார் அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. அந்த டெக்னிக்கல் சைடெல்லாம் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி ஹரிணி சொல்லியிருந்தாங்க. தீபா வந்துட்டு அவங்களோட பார்ட்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்துட்டு இந்த மாதிரியே நிகழ்ச்சி இப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இனியும் ஒரு சில டவுட் இருக்குது. ஏன்னா ட்ரெஷரி ஆஃபீஸர்கிட்ட தான் இந்த டவுட் கேட்கணும். அதுக்காக மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு திரு சங்கர நாராயணன் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். அவர்கள் ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு முறை வரவேற்கிறோம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. சார், இப்போது அடிஷன் பென்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார், அது ஒரு 80 வயசு வரைக்கும் வச்சுருக்காங்க. 80 வயசுக்கு மேலே வந்துட்டு அடிஷன் பென்ஷன் தேவைப்படுது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா? அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து 80 வயசு முடியணும். ஓகே சார். 80 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் அவருக்கு அடிஷனல் பென்ஷன் ஒரு 20% கொடுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆயிருங்களா இல்லை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்களா? இல்லை, அதாவது வயசு தான் அதில். ஓகே சார். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சிஸ்டமே அவருக்கு 80 ஒரு 20% அடிஷனல் பென்ஷன் அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஓகே சார். இப்போ ஒருத்தர் வந்து 80 வயசு ஆகுது, 80 வயசு முடியுது, அவர் ஒரு 1000 ரூபா பேசிக் பென்ஷன் வாங்கினாங்கன்னா அவருக்கு 80 வயசு முடிஞ்ச உடனே ஒரு 1200 ரூபா கொடுக்கும். ஒரு 85 வயசு முடிஞ்சோடனே அது 30% ஆகும். 90ல் 30, 40 அப்படியே போய் 100 வயசு ஒருத்தர் கிராஸ் பண்ணால் 100% டபுள் ஆகிடும் பென்ஷன். ஓகே சார். இதில் என்ன நம்ம பென்ஷனருக்கு டவுட் இருக்குன்னா, 80 வயசு முடியணுமா இல்லை 80 வயசு ஆரம்பிக்கணும்? ஆமாம் சார். சில பேர் இதுக்கெல்லாம் கோர்ட் ஆர்டர் இருக்குது, 80 வயசு முடிய கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் தெளிவாக நான் பென்ஷனருக்கு தெரிவிச்சுக்க என்னென்னா, 80 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் நம்ம 20% அடிஷனல் பென்ஷன். அப்போ 81 வயசு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே சார். அதுமாரி 85 முடியணும், 90 முடியணும், 95 முடியணும், 100 வயசு முடிஞ்சு 101 வயசு போனார்னா ஒருத்தர் 5000 ரூபா பேசிக் பென்ஷன் வாங்கினார்னா அவருக்கு 10,000 பென்ஷன் கொடுக்கும். 100 வயசு முடியணும். 100 வயசு. சார், ஒரு சின்ன டவுட்டு. இப்போ 1000, அதாவது 1000 ரூபான்னு எடுத்துக்கலாம். இப்போ 80 வயசு முடிஞ்சவொன்னா 1000 ரூபா 20%னா 1200 ரூபா. 85 வயசு வந்துடுது அவருக்கு. அவர் 1200 ரூபாய்க்கு போடுவீங்களா இல்லை அந்த 1000 ரூபாய்க்கு போடுவீங்களா? அது வந்து எனக்கு கூட ஒரு பென்ஷனர் வந்து ஒரு பெட்டிஷன் எழுதியிருந்தாரு. சரிங்க சார். இந்த மாதிரி எனக்கு வந்து 20% கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு 30% கொடுக்கும்போது நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆல்ரெடி பேசிக் பென்ஷன் ப்ளஸ் 20% அடிஷனல் பென்ஷனையும் சேர்த்து அதுக்கு 30% போகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு 85 வயசுல 50% கொடுக்க மாதிரி வந்துடும். ஓகே சார். ஸோ நான் இது மூலியமா தெளிவுபடுத்திக்க என்னன்னா, 80 வயசு முடியணும், முடிஞ்சா 20% பேசிக் பேல 20% கூட கொடுப்போம். ஓகே சார். 85 வயசு முடிஞ்சா அந்த பேசிக் பே தான் 30% வரும். ஓகே. அந்த பேசிக் பேக்கும் ஆல்ரெடி 20% சேர்த்து 30% கிடையாது. ஓகே சார். ஸோ இது நம்ம வந்து எல்லா ஓய்வுகளும் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு, நிறைய பேருக்கு தெரியுது, சில பேர் தெரியாம கூட கால்குலேஷன் போடுறாங்க. அப்படி ஏதாவது டவுட்னா நீங்க தாராளமா மாவட்ட கருவூல அலுவலக தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா ஓய்வூதிய பிரிவில் இருக்கிற சூப்பரண்டை தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஓகே சார். இல்லை, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். 2 டவுட் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஒன்று, 80 வயசு ஸ்டார்ட் ஆனால் கிடையாது, 80 வயசு முடியணும். 81வது வயசு அவங்களுக்கு ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும். அதேமாதிரி அந்த 20%ங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக் பேலேருந்து தான் அவங்களுக்கு வரும். அதாவது நம்ம அதில் 2 டைப் ஆஃப் பென்ஷனர்ஸ். ஓகே சார். சிவில் பென்ஷனர்னா, இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னா எனக்கு நான் வாங்குற பென்ஷன் வந்து சிவில் பென்ஷன். சப்போஸ் என்னுடைய நம்ம வந்து மறைவுக்கு பின்னாடி ஒரு ஓய்வூதியர் மறைஞ்சிட்டாருன்னா அவருடைய ஃபேமிலிக்கு அந்த பென்ஷனை ஃபேமிலி பென்ஷன் கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். இப்போ இதில் நம்ம சிவில் பென்ஷனருக்கான டேட் ஆஃப் பர்த் எல்லாம் நம்மகிட்ட பிபிஓவில் நோட் பண்ணி வந்துடும். ஆனால் அவங்க ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் தன்னோட ஸ்பௌஸோட, இப்போ ஒரு ஜென்ஸு எம்ப்ளாயின்னா
அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது தன்னுடைய மனைவியோட டேட் ஆஃப் பர்த்தை போடணும், கரெக்டாக போடணும். அந்த காலத்தில் நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் இருக்காது, அதனால் ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த்தை போட்டுறாங்க. ஓகே சார். அப்போ நம்ம இந்த அடிஷனல் பென்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏஜ் ஃபேக்டர் தான் முக்கியம். ஆமாம் சார். அவங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தால் தான் அவர் எப்போ 80 வயசு முடிக்கிறான்னு கணக்கு பண்ணிக்க முடியும். ஓகே. அதனால் சர்வீஸ் பென்ஷனர், சிவில் பென்ஷனருக்கு நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தை கால்குலேட் பண்ணிடுறோம். பட்டு இவங்களை குடும்ப ஓய்வை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தங்களுடைய ஆதார் அட்டை, பேனு, டிசி இந்த மாதிரி ஒரு இதுக்குன்னு அரசாணையில் இந்தந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. இதில் சில இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எது மினிமமாக இருக்கோ அதுதான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே சார். அதாவது நம்ம சிலவங்க ஆதார் கார்டில் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பேன் கார்டில் ஒன்று வச்சுருப்பாங்க, டிசியில் ஒன்று இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க போய் எது உரிமையான டேட் ஆஃப் பர்த், இப்போ டிசியில் உள்ளது பேசிக்காக அது மாறக்கூடியது, அதை பேஸ் பண்ணி ஆதார்லேயும் பேன்லேயும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தங்களுடைய கரெக்டான ஏஜுக்கான ப்ரூஃப் வந்து எங்கள் ட்ரெஸ்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் சிவில் ஃபேமிலி பென்ஷனருக்கும் குறிப்பாக அந்த டயத்தில் நாங்கள் வந்து அடிஷ்னல் பென்ஷனை சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் நான் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, சிவில் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை, அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் பென்ஷன் சிஸ்டமே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்ஸ் வந்து தங்களுடைய ஆதார் அட்டையோ பேன் அட்டையோ இல்லை என்ன டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட இருக்கோ கரெக்ட் ஏஜுக்கான ப்ரூஃபை அதை வந்து ட்ரெஸரிக்கு கொடுத்து அவங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே சார். பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கால்குலேட் பண்ணும். ஓகே சார். இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னா இப்போ ஃபேமிலி பென்ஷன் இருக்கு இல்லைங்க சார், ஃபேமிலி பென்ஷன் யாருக்கு எலிஜிபிளாக இருக்கும்? இப்போது அவங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பின்னாடி வேறு யாருமே இல்லை, அந்த பென்ஷன் யாருக்கு போகலாம், இல்லை போகாமல் விட்டுருங்களா? அப்படியே அதாவது ஜென்ரலாக பென்ஷன் வந்து ஸ்பௌஸுக்கு. ஆமாம் சார். பென்ஷனா ஒய்ஃபுக்கு தான் போகுதுன்னா ஹஸ்பண்டுக்கு. இதில் வந்து 325 சொல்லி ஒரு ஜீவோ ஒன்று கவர்மெண்ட் போகும். ஓகே சார். அதில் 2011 ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜீவப்படி என்னென்னா, ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. அவர் பென்ஷன் வாங்கிட்டு இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலி பென்ஷன் அவங்க ஒய்ஃபுக்கு போகும், அவங்களும் இறந்துடுறாங்க வயசான காலத்தில். கரெக்டாக. ஆமாம் சார். அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, குழந்தை மீன்ஸ் ஒரு ஜென்ஸ், ஒரு லேடி. அவங்க வந்து திருமணம் ஆகாமலோ இல்லை திருமணமாகி விவாகரத்து பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு அந்த அப்பாவோடைய பென்ஷன் வந்து சேரும், மினிமம் பென்ஷன் கொடுக்கும். அதுக்கு வந்து அவங்க என்ன செய்யணும்னா, அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ யார் பென்ஷனரோ அவங்க எந்த ஆஃபீஸில் கடைசியாக வேலை பார்த்தாங்களோ அந்த ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது மெயினாக நாங்கள் திருமணம் ஆகவில்லை இல்லை திருமணமாகி விவாகரத்து பெற்றுள்ளேங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். ரெண்டாவது வருமானம் எவ்வளோ வாங்குறாங்க, வருமானம் அதுக்குரிய அந்த சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து அப்ளை பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்ன் ஏஜுக்கு பர்பஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஜிஓ 325 இருக்கிற அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா ஏஜுக்கு அனுப்பிச்சு ஏஜி வந்து சேங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே சார். அந்த பெண்களுக்கான இந்த ஒரு இது இருக்குது, திருமணமாகாத பெண்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஓகே. அது மாதிரி விவாகரத்து. ஓகே சார். இப்போ இந்த விவாகரத்து ஆகாமே பிரிஞ்செல்லாம் இருக்காங்க, இல்லை அவங்க ஹஸ்பண்டு ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் அந்த அவங்க வந்து முறையாக வந்து விவாகரத்து பெறணும். ஓகே. பெற்று அந்த ஆவணங்களை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அரசாணைப்படி திருமணம் ஆகாத பெண்களுக்கும் விவாகரத்து ஆன பெண்களுக்கு மட்டுமே தான் கொடுக்குறாங்க. ஓகே சார். விதவை அவங்களுக்கு திருமணம் விதவை உண்டு, விதவைக்கும் உண்டு. விதவை, திருமணமானவங்க, விதவை, டைவர்ஸ். ஓகே, 3 பேருக்கு. ஓகே சார். ஸோ இது நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க, ட்ரெஷரி ஆஃபீஸர் கரெக்டான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு சார். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, லோன் எல்லாம் தராங்க இந்த பென்ஷனருக்கு, அது நிறைய பேங்க்ஸே வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் இங்கே தான் இருக்குது, லோன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாங்குறது கரெக்டான ஒரு விஷயங்களா, இல்லை அது லோனு அவங்களுக்கு எலிஜிபிளா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது ஓய்வூதியர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேங்க்கில் லோன் பென்ஷனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்குறாங்க. அதில் ட்ரெஸரிக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனோ எதுவுமே கிடையாது. ஓகே. இதில் என்ன நடக்குது ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு பென்ஷனருக்கு அக்கௌண்டன்ட் ஜெனரலில் வந்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு புக்கு. ஆமாம் சார். அந்த புக்கில் தான் அவங்க என்ன பேமெண்ட், என்ன பென்ஷன், அவங்கள பற்றி எனக்கு ஃபுல் விவரமும் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் அவங்களுக்கு சில பே கமிஷன்லாம் நாங்கள் ரிவிஷன் பண்ணி கொடுப்போம். அந்த என்ட்ரிலாம் அந்த பிபிஓ புக்கில் தான் இருக்கும். ஓகே. என்ன பண்ணுறாங்க பேங்க்லன்னா, இந்த பிபிஓ வாங்கி அதை ஒரு பிளட்ஜ் மாதிரி பண்ணிட்டு லோன் கொடுக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்களா சார்? இது வந்து
ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஓகே சார். பேங்க்குக்கு. நான் நிறைய பேங்க்கில் நானே போய் பென்ஷனருக்கு வந்து அந்த பிளட்ஜ் பண்ண பிபிஓ நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஏன்னா பிபிஓ வந்து ஒரு அரசாங்கத்தோட ஆவணம், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஏஜி கொடுக்குற ஆவணம். பென்ஷனர் வந்து லோன் வாங்குறாங்க, பேங்க் வந்து லோன் கொடுக்குறது, அது கஸ்டமர் பிஸ்னஸ் ரோல். அதில் எங்களுக்கு எந்த விதமான தலையீடும் கிடையாது. நாங்கள் என்ன வேண்டி கேட்டுக்கிறோம்னா, பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் தயவுசெய்து பென்ஷனர்கிட்ட பிபிஓ புக்கை வாங்கி பிளட்ஜ் பண்ணிவிட்டு பர்சனல் லோன் பென்ஷன் வாங்குறதுக்கு பிபிஓ பிளட்ஜ் பண்ணாதீங்க. நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா பிபிஓங்கிறது ஒரு அரசு ஆவணம். நீங்கள் லோன் வந்து அவங்களுடைய எவ்வளோ பென்ஷன் வாங்குறாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது அசட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் லோன் கொடுங்க. தயவுசெய்து பிபிஓ பிளட்ஜ் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னா, சில பென்ஷனர் என்ன பண்ணுறாங்கன்னா, லோன் வாங்குறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வேறு ஊருக்கு பிபிஓ மாற்றணும், பென்ஷனை மாற்றணும் அப்படின்னா அவங்க போய் பேங்க்கில் போய் என்ஓசி வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. அந்நேரம் அவங்க லோன் டியூ பெண்டிங் இருந்ததுன்னா அவங்க லோனை அது பென்ஷனை மாற்ற விடாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எழுதுறாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இது வந்து உங்களுடைய பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் இருக்கிற ஒரு வியாபார போக்குவரத்து. இதில் வந்து ட்ரெஸரியை நம்ம எந்த விதத்துலேயும் ஆட்படுத்தக்கூடாது. ஓகே சார். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு நிறைய இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறீங்க. ரெக்வஸ்ட் தான். ஏன்னா ஆனால் இது வச்சு சட்ட ரீதி எதுவும் பண்ண முடியாதுங்களா? சட்ட ரீதினா ஆர்பிஐ கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அது வந்து அஃபென்ஸ் ஆக்சுவலாக. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பென்ஷனர் வந்து லோன் வாங்கியிருக்கிறாரு, சடன்லி ஏதோ ஒரு டெத் ஆகிட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்மளுக்கு வந்து இந்த டெத் இன்டிமேஷன் வராது. ஓகே சார். வராத பட்சத்தில் நம்ம பென்ஷன் வந்து தடையில்லாமல் பென்ஷன் அலுவலகத்தோட முக்கிய நோக்கம். இப்போ பென்ஷன் வந்து மாதம் மாதம் போயிட்டு இருக்கும். இப்போ அவங்களுடைய வாரிசுகள் யாராவது நம்மளுக்கு சொன்னால் தான் நம்ம பென்ஷனை ஸ்டாப் பண்ணி அந்த டெத் இன்டிமேஷன் வச்சியோ இல்லை டெத் ஷீட் வச்சு ஸ்டாப் பண்ணுவோம். இந்த நேரில் என்ன ஆகும்னா பென்ஷன் போய்கிட்டே இருக்கும். இவங்க சில பேங்க்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் டெத் ஆன பிறகு அந்த அமௌண்ட்டில் அந்த பென்ஷனை எடுத்துட்டு, அது பென்ஷனே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் டெத் ஆகிட்டா அவருக்கு பென்ஷன் கிடையாது. இது வந்து அவர் நம்ம இன்டிமேஷன் பண்ணலை, ஸோ கவர்மெண்ட் பண்ணாது. ஓகே. அதை என்ன பண்ணுறாங்க, சில பேங்க் வந்து அந்த டியூ அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே சார். ஸோ நம்ம வந்து அது வந்து அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம், அது பென்ஷன் கிடையாது. அதனால் பென்ஷனரும் ஒரு ஓய்வு வந்து இயற்கை மரணம் அடைஞ்சாலோ என்ன காரணத்தில் மரணம் அடைஞ்சாலோ அது உடனே சம்பந்தப்பட்ட கருவூலத்துக்கு தெரிவிச்சிருங்க. ஏன்னா தெரிவிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபேமிலி பென்ஷன் கன்வர்ஷன் வரும், இல்லை அவங்க ஃபேமிலி பென்ஷன்னா அதோட பென்ஷன் நின்றும். ஸோ அந்த அரசு பணம் வந்து அரசு வந்து பென்ஷன் கொடுக்கறது பென்ஷனுக்கு உரித்தானது. பென்ஷனர் இறந்த பிறகு அது முக்கியமாக அரசு பணம் தான். அதை வந்து அரசுக்கு தான் நம்ம திரும்ப செலுத்தணும். ஓகே சார். அதனால் பேங்க் வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுடைய கருவூல கணக்குத்துறைக்கு நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்ளும். ஓகே சார். சார் இந்த எய்டட் ஸ்கூல்ஸ் வரப்போ அந்த இது சாங்ஷனரி ரோல் ஐடி அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். இப்போ எய்டட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மாவட்டத்தில் எல்லா எய்டட் ஸ்கூலும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம் ஸ்கூலும் வந்துட்டாங்க. ஆமாம் சார். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் இன்னும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம் ஸ்கூலில் வர, ஏன்னா அவங்க ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரையும் நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் சொல்லி இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோடைய நன்மைகளையும் அது எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணலாம், எவ்வளோ சீக்கிரமாக வந்து பில்லை ப்ராசஸ் பண்ணி பெனிஃபிஷரிக்கு பணம் கொடுக்குறோம் சொன்னோன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா எய்டட் ஸ்கூலும் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த எய்டட் ஸ்கூலில் இருக்கிற செக்ரட்டரியோ கரஸ்பாண்டண்ட்டுக்கோ ஒரு ரோல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் அங்கே அந்த எய்டட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இன்சார்ஜ். ஆமாம் சார். ஸோ அவங்களுக்கும் ஒரு ரோல் கொடுக்கணும். அந்த ரோல் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் 3 ரோல் இருக்கும். ஓகே. ஆமாம் சார். இனிஷியேட்டர் அந்த ஸ்கூலில் இருப்பாங்க யாராவது ஒருத்தர். ஆனால் வெரிஃபையர் அப்ரூவர் யாரும் பார்த்தீங்கன்னா டிஓக்கு போயிடும். ஆமாம் சார். எலிமெண்ட்ரினா எலிமெண்ட்ரி போகும், செகண்டரினா செகண்டரியில் உள்ள டிஓ போயிடும். இப்போ இந்த இடத்துல சாங்ஷனர் கரஸ்பாண்டன்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த ரோல் இல்லை. கரெக்ட். ஸோ அவங்களுக்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் ரோல், அவங்க அட்மிட் பண்ணால் தான் அந்த பில் வந்து வெரிஃபையருக்கு போகணும். ஓகே சார். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்லி அந்த அவங்கள்ட்ட வில்லிங் வாங்கிட்டு எங்களுக்கு வில்லிங் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சாங்ஷன் ஐடி கொடுத்து, இப்போ எப்படி எனக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி இருக்கோ அதேமாதிரி கரஸ்பாண்டன்ட் ஆர் செக்ரட்டரிக்கு ஒரு சாங்ஷன் ஐடி கொடுத்துருவோம். ஓகே சார். கொடுத்துட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இனிஷியேட்டர் போகிற பில்லை பார்ப்பாங்க, கேட்டாங்கன்னு அவங்க பார்த்துட்டு சாங்ஷன் பண்ணாதான்
அது வெரிஃபையருக்கே போகும். ஓகே ஓகே சார். இந்த மாதிரி முக்கியமான ரோலை நாங்கள் கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. நாங்களும் சாங்ஷன் நிறைய கரஸ்பாண்டன்ட் மீட் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இன்னும் எங்கள் இனிஷியேட்டரில் போகிறதுல எங்கள் எந்த விதமான சிக்கலும் நாங்கள் சந்திக்கலை, அதனால் தேவைப்படும் போது கேட்குறோம். இல்லை சில பேர் வேண்டாம் நல்லாவே போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சாங்ஷனர் ரோல் வேணும் அப்படின்னா தயவுசெய்து அந்தந்த பக்கத்தில் இருக்கிற சப்ரஸ்லையோ இல்லை எங்கள்கிட்டயோ சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சாங்ஷனர் ஐடி வாங்கி தருவோம். அதுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்போம். அதை நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலே அனுப்புகிறோம். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சாங்ஷனர் ஐடி தரோம். தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகே சார். ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் ஒரு 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஐடி வந்துட்டு காமனாக தான் இருக்குங்களா? ஆமாம், ஒரு ஐடி கொடுத்துட்டோம்னா அவங்க வேறு ஸ்கூல் போனாங்க அந்த ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் அது டீசென்ட்ரலைசேஷன் பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ பேரோலாக இருக்கட்டும், பென்ஷனுக்கான பென்ஷனாக இருக்கட்டும், இது வந்து சென்ட்ரலைஸ்டாக தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விப்ரோ மூலியமாக சென்ட்ரலைஸாக ரன் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 7,50,000 மேலே எம்ப்ளாயி இருக்கிறாங்க. அதே எண்ணிக்கை கொண்ட பென்ஷனரும் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு எம்ப்ளாயிஸ் இருக்கும். இப்போ நம்ம நீலகிரி மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11,000 எம்ப்ளாயி இருக்கிறாங்க, 10,800 பென்ஷனர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் அவங்களே சென்ட்ரலைஸ்டாக பேரோல் ரன் பண்ணிடுவாங்க. ரன் பண்ணிவிட்டு நாங்கள் அதை ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி பார்த்து எலிமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, பிஏ டிஏ மெடிக்கல் அலவன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நாங்கள் ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ அவங்களே விப்ரோவே பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அதுக்கு அடுத்த கட்ட நகரம் இல்லை நம்ம. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 பெரம்பலூர் மாவட்டத்தை செலக்ட் பண்ணி நீங்களே ரன் பண்ணிக்கோங்க. ஓகே சார். எம்ப்ளாயிஸ்க்கு அந்த திடீர்னு ரன் பண்ணிக்கலாம், பென்ஷனருக்கு அந்தந்த டிஓ ரன் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கரூருக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும் இந்த மாதம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே சார். அதாவது எப்போனாலும் ரன் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரலைஸ்டாக விப்ரோ ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 18, 18, 19, 20 ரன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லா ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸ், ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, ஒருத்தர் டெட் ஆகிறாரு, ஒருத்தர் இன்கிரிமெண்ட் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெச்ஆர் என்ட்ரிஸ்லாம் முதலே போட்டு வச்சிடணும். அந்த பேரோல் ரன் பண்ண பிறகு போட்டால் பேரோல் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுல லேட்டாக. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே ரன் பண்ணிக்கோங்க. அப்போ என்னன்னா டெய்லிவர்ஸ் வந்து நம்மளே ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னு நாங்கள் ஒரு எஸ்ஓபியே கொடுத்துருக்கோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அது எப்படி பண்ணுறோன்னு ஒரு 1 பேஜில் சின்ன சுருக்கமாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் எலிமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, ஒருத்தருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடுறீங்க, இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகிருக்கா பார்த்துடணும். இல்லை ஒருத்தருக்கு வந்து லீவு போடுறாரு, அந்த லீவு என்ட்ரிலாம் இருக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எலிமெண்ட்டில் கரெக்டாக பார்த்து நீங்களே பேரை வந்து பேரோல் ரன் பண்ணிக்கலாம். அது 28 பண்ணலாம், 29 பண்ணலாம், 30 பண்ணலாம், இல்லை 21 கூட பண்ணலாம். அந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம புதுசாக கருவூலமன்ற கணக்குத்துறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது அடுத்தடுத்து எல்லா துறைக்கும் விரிவுபடுத்தி அவங்களே பேரோல் ரன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேரை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகே சார். சார் அது மாதிரி இந்த இபி சேஞ்ச், அதாவது இது நாள் வரைக்கும் வந்து சேலரி பில்லு, சேலரி 2 டைப் ஆஃப் பில் இருக்குது. சேலரி பில், நான் சேலரி பில். சேலரி பில்னால் மாதாந்திர சம்பளம் கொடுக்குறது ஒரு பில்லு. நான் சேலரி பில் என்னன்னு கேட்டிங்கன்னா டெலிஃபோன் பில்லு, கண்டிஜன் பில்லு, ஃபியூல் பில்லு, அதாவது நம்ம அரசு வாகனங்களில் பெட்ரோல் போடுறோம்ல அதுக்கான பில்லு, இபி பில்லு. இதில் இப்போ என்னென்னா டெலிஃபோன் பில்லு இதெல்லாம் ஆல்ரெடி டெலிஃபோன் பில் யாருக்கு நம்ம பணம் கொடுப்போம், பிஎஸ்என்எல். ஆமாம் சார். ஸோ இப்போ என்னாச்சுன்னா ஒரு காலத்தில் பில்லை போட்டு ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஒரு 1,300 வருதுன்னா அதை வந்து பில்லு என்ன பண்ணுவாங்க, அந்த டிடிஓ பேருக்கு போட்டுட்டு அந்த டிடிஓ செக் மூலியமாக அந்த பிஎஸ்என்எல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா அதில் சில ஏதாவது ஒரு தவறுகள்லாம் என்னமெல்லாம் நடக்கலாம், இல்லை மறந்துடுவாங்க, பணம் வந்துடும், உங்களுக்கு செக்கப் போட்டு கொடுக்க வந்துடுவாங்க, அப்புறம் பெனால்ட்டி வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த பெனிஃபிஷரி, எண்டு பெனிஃபிஷரி யார், டெலிஃபோன் பில்லை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எல், அவங்கள எண்டு பெனிஃபிஷரியை ஆட் பண்ணி டைரெக்டாக அமௌண்ட் வந்து இசிஎஸ் மூலிமா பிஎஸ்என்எலுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ இந்த இபி சார்ஜஸ் மட்டும் என்ன பண்ணியிருந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நம்ம மாவட்டத்திலேயே ஒரு 800க்கும் மேற்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கலெக்டரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கனெக்ஷன் இருக்கும், அடிஷனல் கலெக்டரேட்டில் ஒரு 50 கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கனெக்ஷன் பண்ணி கன்சியூமர் நம்பர் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா பில்லை போட்டு அவங்க பேரில் போட்டு செக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க.
இப்போ இபியும் நம்ம கருவூல கணக்குத்துறையும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இதையும் நம்ம ஆன்லைனில் டைரெக்டாக டிஎன்இபிக்கே பணம் போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ணாங்க. இப்போ அதில் என்னென்னா ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒரு இபி கன்சியூமர் நம்பர் இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு யார் டிடிஓ, இப்போ ஒரு ஸ்கூலில் ஹெச்எம் ஒரு ஸ்கூல் தானே, அந்த ஸ்கூல் ஹெச்எம் தான் அதுக்கு டிடிஓ. அவருக்கு ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒரு டிடிஓ கோடு இருக்கும். அவங்க எந்த கணக்கு தரப்புலேருந்து எந்த ஹெட் ஆஃப் ஆஃபில் வந்து அந்த பணத்தை வாங்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோம்னா இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அந்த ஒர்க் இன்டெகிரேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. டிஎன்இபியும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸும் பண்ணிட்டா இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு இபி கன்சியூமர் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இந்த மாதம் 2 மாதத்துக்கு வரைக்கும் 30,000 வருதுன்னா அந்த பில்லை போட்ட உடனே என்ன ஆகணும், அந்த கன்சியூமர் நம்பருக்கு யார் டிடிஓ அவர் எந்த ஹெட்லேருந்து பணம் எடுக்கணும் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஎன்இபியில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போய் ஆட்டோமேட்டிக் இசிஎஸ்சில் போயிடும். இதில் இந்த இவங்களுக்கு டிடிஓக்கு போட்டு அதுக்கப்புறம் செக் எடுத்து அதில் வர காலதாமதம்லாம் தவிர்க்கப்படும். ஓகே சார், இது ஒரு லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் கொண்டு வந்த ஒரு அப்டேஷன். ஓகே சார், இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வரீங்க, வேலை இழப்புக்கு ஆபத்தாக தான் இருக்குங்களா? ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போகுது. சொல்கிறதுன்னா இப்போ நம்ம பெண்களுமே அந்த காலத்தில் மாவாட்டிகிட்டு இருந்தாங்க கல் வச்சு. இப்போ கிரைண்டர் போயிடுச்சு. எல்லாமே நவீனமயமாக்கப்படும் பொழுது அதுக்குன்னு ஒரு விளைவு இருக்கும். அந்த விளைவை நம்ம சந்தித்து ஆகணும். அதனால் இப்போ கூட நீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நியூ எம்ப்ளாயி வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஓகே சார், அதெல்லாம் கவலைப்படாமல் நம்மளுக்கு கொடுத்த வேலையை மனநிறைவோடு அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி எந்தவித தவறும் செய்யாமல் நம்ம வந்து நம்ம வேலையை செய்யணும் அப்படிங்கிற அதான் சரியான முறை. ஓகே, அதை நான் இந்த மாதிரி இன்னொன்று எங்களோட ஏடிஓஸ்க்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். எனக்கு கீழே ஒரு 6 ஏடிஓ சப்டர்ஸில் இருக்கிறாங்க. அந்த ஏடிஓஸ்லாம் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு வர பென்ஷனருக்கு வந்து சப்போஸ் அந்த களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ண தெரியலன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுங்க. நம்ம சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம செய்கிற ஒரு கடமை இது. அதே மாதிரி இபிஎஃப் ஆத்தரைசேஷன் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற இனிஷியேட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ்லே. அதை டெய்லி பாருங்கள், டெய்லி டவுன்லோட் பண்ணி காலதாமதம் இல்லாமல் ஜிபிஎஃப்பை அந்த உரிய அலுவலருக்கு ஓய்வு பெற்ற அலுவலருக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். சார் உங்கள் டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. பட் உங்களோட முயற்சி வித்தியாசமாக இருக்குங்க சார். எல்லாருமே அவங்கள பற்றின விஷயங்களாம் சொல்லணும், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான அந்த நிகழ்ச்சியாகவும் அப்படியே கொண்டு போயிருந்தோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் ஆகிருப்பாங்க கட்டாயமாக. ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. அதுவும் அந்த சம்மந்தப்பட்டவங்களே வந்து சொல்கிறப்போ இனியும் நிறைய ரீச் இருந்திருக்குன்னு நம்புகிறேன் சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரு சங்கர நாராயணன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. இதில் என்னன்னு பாருங்கள், ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயங்கள் நம்ம எடுக்கிறப்போ பார்த்தா என்னென்னா இந்த பேன் கார்டு அப்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பென்ஷனர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, 80 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 20% வந்துட்டு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேங்க்கில் லோன் வாங்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்களை சார் சொல்லியிருந்தாரு, அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது நிறைய டீட்டெயில்ஸும் சொல்லியிருந்தாங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு. லாஸ்ட்டாக சார் சொல்கிறப்ப என்னென்னா இந்த களஞ்சியம் ஆப் வந்துட்டு வரக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரொம்ப சிம்பிள் தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டெக்னிக்கல் சைடு அவர் சொல்கிறப்ப கூட சொல்லியிருந்தாங்க ஜிபே கூகுள் பே யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆப்பெலாம் இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த அப்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. ஏதாவது இந்த நிகழ்ச்சியில் எதாவது மிஸ் ஆகிருந்தால் கூட நீங்கள் நேரடியாக சாரை பார்க்குறப்போ சார்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஆஃபீஸர்ஸ் மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நிறைய யார் போனாலும் சரி ஃபஸ்ட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொரிஸ் என்ன அப்படின்னு கேட்பாரு. ஸோ அதுலேயே அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. சரி சார்கிட்ட வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் டேரெக்டாக சார்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ராகம் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு முற்றிலும் இலவசமாக செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக தான் இது இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு ராகம் தொலைக்காட்சி உடனே எடுத்து செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்துட்டு உடனே எது கேட்டாலும் இப்போ அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்துச்சுன்னா உடனே சேனலுக்கு சொல்லுவார், இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பண்ணலாமா அப்படின்னு. சரிங்க சார், நீங்கள் டைம் கொடுத்தா ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இப்போ பொதுமக்கள்லாம் வந்துட்டு இந்த பென்ஷனர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில சந்தேகங்களை கேட்பாங்க.
சார்கிட்ட சொல்கிறப்போ சார் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம சொல்கிறப்போ இன்னும் பெனிஃபிட்டடாக இருக்கும் அப்படின்னு சாரை கூப்பிட்றோம், சார் ஏதாவது ஃப்ரீ டைமாக இருந்துச்சுன்னா வாங்க நம்ம இந்த நிகழ்ச்சி கலந்துக்கலான்னு. ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து இந்த ராகம் தொலைக்காட்சியில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் நிறைய திங்கிங் பாருங்கள், சாரோட ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேஜஸ்க்கு மேலே அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து சாதாரண நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது மாதிரி ஒரு புள்ளி விவரமாக கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட ட்ரெஷரி ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் சங்கர நாராயணன் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராக நேயர்கள் சார்பாகவும் இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நேரில் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.